தேவ ஊழியம் செய்து மரித்த தேவ மனிதன் ஓரல் ராபர்ட்ஸ் அவருக்கு 4 பிள்ளைகள் இருந்தனர். ஒரு முறை அவர் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை தியானித்துக் கொண்டு இருந்தார். அந்த இரவு அவர் ஒரு கனவு கண்டார். துஷ்ட மனிதர்கள் அவரது பிள்ளைகளில் ஒரு மகனை கடத்தி ஒரு காரில் அழைத்து சென்றனர். ஓரல் ராபர்ட்ஸ் அவர்களை பின்தொடர்ந்தார். கடத்தல்காரர்கள் ஒரு மலையின் அருகே காரை நிறுத்தினார்கள். ஓரல் ராபர்ட்ஸ் தனது மகனை காப்பாற்ற முயன்ற போது அவர்கள் அவரை கடுமையாக அடித்தார்கள். அவர்கள் அவருடைய மகனை மலையின் உச்சிக்கு கொண்டு சென்று சிலுவையில் அறைந்தார்கள். இதை கண்டு ஓரல் ராபர்ட்ஸ் கதறி அழுதார். தேவன் அவரை மெதுவாக அழைத்து பேசினார். உன் பிள்ளைகளில் ஒருவன் சிலுவையில் அறையப்படுவதை பார்க்கும் வேதனையை நீ தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் ஒரே மகன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு பின்னர் மரிப்பதை கண்டு நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் என்றார். ஓரல் ராபர்ட்ஸ் விழித்து எழுந்தபோது மனித குலத்திற்காக துன்பப்பட்டு மரிக்க தம்முடைய ஒரே மகனை விருப்பத்துடன் கொடுத்ததில் பிதாவின் உண்மையான அன்பை முழுமையாக புரிந்து கொண்டார். பிரியமானவரே, உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவன் அளவில்லாமல் அன்பு செய்கிறார். அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பார்க்காமல் நம் எல்லோருக்காகவும் கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். ரோமர் 8:32. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பாவ நிவாரண பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாய் இருக்கிறது. 1 யோவான் 4:9-10. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு செலுத்தினார். யோவான் 3:16. ஆமென்.